ஹாய் மக்களே! ஜீ தமிழ்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. எஸ், ஜீ தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஷோ, அதாவது டிஆர்பில ஃபர்ஸ்ட் இருக்கிறது, கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷோவான சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 அப்படியே ஃபைனலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அர்ச்சனா அவங்க இந்த ஃபுல் சீசனையும் செம்மையா கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம். எல்லாரோட ஃபேவரட்டான அபிஷேகா வந்து ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் அவங்க தான் செலக்ட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரோட ரிவ்யூஸுமே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸும் அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த இப்ப ஃபைனல் ரவுண்ட்ஸ் எல்லாம் போகும்போது அபிஷேக் அவங்க பத்தி என்ன கமெண்ட்ஸ்னா கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த வாரம் அவங்க பாடின பாட்டை கேட்ட சைந்தவி வந்து நீ நல்லா தான் பாடுற, பட் இந்த சாங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போலுக்க உனக்கு, அதனால பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எஸ், அது மட்டும் இல்லாம அவங்க வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி அபிஷேகா இல்லாத ஃபைனல்ஸை யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா என்ன, இந்த வாரம் நீ போக முடியாது, அடுத்த வாரம் ட்ரை பண்ணுன்னு சொல்லி சைந்தவிங்க அபிஷேகாவை உற்சாகப்படுத்துறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னா அபிஷேகா வந்து ஃபர்ஸ்ட் ஆளா போயிருவாங்கன்றது எல்லாருமே நினைச்சோம். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவங்க நீ கோல்டு தான் கிடைக்கல உனக்கு, ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அபிஷேகாவோட அண்ணாவை கூட்டிட்டு வராங்க. அதாவது ஜீ தமிழ்ல இந்த ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அண்ணா வந்து அபிஷேகாவை உற்சாகப்படுத்துறதுக்குன்னு வர்றாங்க. ரெண்டு பேருமே நல்லா அழுகுறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. அதாவது எமோஷனல், அண்ணன் தங்கச்சிக்குள்ள செம்ம எமோஷனல் மூமெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவங்க இது யாருன்னு கேட்கும்போது என் அண்ணன்னு சொல்லும்போது பிஜிஎம் எல்லாம் போகுது, செம்மையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் வந்து என்னோட தங்கச்சி கண்டிப்பா ஃபினாலே வரைக்கும் கண்டிப்பா போவா, அவ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நல்லா பாராட்டி பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணனாலே பாராட்ட மட்டும் செய்ய மாட்டாங்க, நல்லா 2 3 போட்டு கொடுப்பாங்கல்ல, அதே தான் அபிஷேக் அண்ணாவும் பண்றாங்க. அதாவது என் தங்கச்சி ரொம்ப குறும்பு, சேட்டை, ஓவர் கான்ஃபிடென்ஸ்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் அவளுக்கு பாட்டு மட்டும்தான் தெரியும், பாட்டு தான் அவளோட உலகம், கண்டிப்பா ஃபினாலே வரைக்கும் போவான்னு சொல்லி உற்சாகப்படுத்துறாங்க. அதாவது இந்த மாதிரி சரிகமபால தான் நம்ம எமோஷன்ஸை நிறைய பார்க்க முடியுது. என்னதான் சீரியல் அது இதுன்னு இருந்தாலும் ரியாலிட்டி ஷோல தான் உண்மையான எமோஷன்ஸை பார்க்க முடியும். அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு, சரிகமபா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அபிஷேகாவோட எந்த சாங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.